Welcome students and viewers. We are in 12th Biogeology 5th lesson. 5th lesson name is Molecular Genetics. In this lesson, today's section I would like to teach about 5.6 Properties of Genetic Material. மரபணு பொருட்களின் பண்புகள். ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஒரு பொருள் ஃபங்க்ஷன் பண்ணனா அதுக்குன்னு சில பண்புகள் இருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் ஜெனட்டிக் மெட்டீரியல். The experiment by Hershey and Chase clearly indicates that DNA is that act as a genetic material. Hershey's and Chase ஆகியோர் ரெண்டு பேருமே தம் சோதனைகள் மூலம் தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக சரிங்களா கிளியர்லி இண்டிகேட் எதை வெளிப்படையாக சொல்லிக்கிறேன்னா டிஎன்ஏ தட் ஆக்ட் ஆஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏ தான் மரபு பொருளாக செயலாற்றுகிறது என்பது தெளிவாக அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. However, in some virus like tobacco mosaic virus, சில முக்கியமான வைரஸாக சொல்லக்கூடிய டொபாக்கோ மொசைக் வைரஸில் டிஎம்வியில் பேக்டீரியோபேஜ் டிடாபி ஆர்என்ஏ ஆக்ட் ஆஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். அதாவது டிஎம்வி வைரஸ்லேயும் டொபாக்கோ மொசைக் வைரஸ்லேயும் பேக்டீரியோபேஜ் டிடாபி இந்த மாதிரியான அம்சங்களில் ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறேன். அதனால தான் ஆர்என்ஏ வரிசைகள்னு சொல்லி ஆர்என்ஏ சொல்லுவோம். A molecule that can act as a genetic material show the following properties. ஒரு மாலிகுல்ஸு ஜெனட்டிக் மெட்டீரியலை ஆக்ட் பண்ணணும்னா மரபு பொருளாக செயல்படணும்னா அது சில பண்புகளை கொண்டிருக்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெப்ளிகேஷன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? செல்ஃப் ரெப்ளிகேஷன். தன்னியை இரட்டிப்பாதல், தனக்கு தானே இரட்டிப்பாகிக் கொள்ளுதல். இட் ஷுட் பி ஏபிள் டு ரெப்ளிகேட். இரட்டிப்பாகக்கூடிய திறன் இருக்க வேண்டும். தன்னிச்சையாக இரட்டிப்பாகக்கூடிய திறன் இருக்க வேண்டும். ஏபிள் டு திறன் இருக்க வேண்டும், ரெப்ளிகேட் இருக்க வேண்டும். So according to the rules of base pairing, நிரப்புதல் கார இணைகள் உருவாதல் விதிகளின்படி அண்டு காம்ப்ளிமெண்ட்ரி இல்லைங்களா. அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் பேஸ் பேரிங் அண்டு காம்ப்ளிமெண்ட்ரி, கார இணைகள் நிரப்புதல் உருவாகுதல் விதியின்படி போத் நியூக்ளிக் ஆசிட், ரெண்டு நியூக்ளிக் ஆசிட்மே, அதாவது ரெண்டு நியூக்ளிக் அமிலங்களுமே, அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ ஹேவ் எபிலிட்டி டு, இதனால் என்ன முடியுதுன்னா எபிலிட்டி டு டைரக்ட் டியூப்ளிகேஷன், நேரடியாக டியூப்ளிகேஷன் இரட்டிப்பாக முடிகிறது, எண்ணிக்கையை பெருக்க உதவுகிறது, நேரடி நகலாக்கூடிய திறன் உண்டு. ப்ரோட்டீன்ஸ் ஃபெயில் டு ஃபில்ஃபில் திஸ் கிரைட்டீரியா. ஆனால் புரதத்தினால செல்ஃப் டியூப்ளிகேஷன் ஆக முடியாது. ப்ரோட்டீன்ஸ் ஃபெயில் டு ஃபில்ஃபில் திஸ் கிரைட்டீரியா சரிங்களா. புரதத்திற்கு இந்த பண்பு கிடையாது, கேரக்டரே கிடையாது. செகண்ட் ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மையின் தமிழில் சொல்லுவோம். இட் ஷுட் பி ஏபிள் டு, நியூக்ளிக் ஆசிட் ஷுட் பி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரலி அண்டு கெமிக்கலி. அதாவது அமைப்பு ரீதியாகவும் வேதிப்பொருட்களின் அமைவு ரீதியாகவும் ரெண்டையும் பார்க்கும்போது தே ஆர் மோர் ஸ்டேபிள். அதனால் இந்த பொருட்கள் அனைத்தும், அதாவது நியூக்ளிக் ஆசிட் அனைத்துமே ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்ட்ரக்சரலி கெமிக்கலி, வேதியியல் அமைப்பிலும் அமைப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் ஸ்டேபிள் நிலையாக இருக்கிறது. The genetic material should be stable enough not change with different stage of life age or with the changes in physiology of the organisms. The genetic material should be able to enough, அதாவது உயிரினத்தின் வயது, வாழ்க்கை சுழற்சி நிலைகள் மற்றும் உடற்சியலியல் செயற்பாடுகள் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத நிலைப்புத்தன்மையை மரபணுக்கள் பெற்றிருக்க வேண்டும்.
சரிங்களா? இந்த மாதிரி தன்மைகளை இருக்கணும் பெற்றிருக்க இவைகள் வேண்டும். கண்டிப்பாக இவைகள் வந்து பெற்றிருக்க வேண்டும். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஷுட் பி ஸ்டேபிள் எனஃப், சரிங்களா? வேண்டுங்கிற அளவிற்கு நிலைப்புத்தன்மையை கொண்டிருக்க வேண்டும். அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள், வாழ்க்கையில் பல்வேறு வாழ்க்கை சுழற்சி முறைகள் நடைபெறுது. அதனாலேயோ ஏஜ்னாலேயோ சேஞ்சஸ் இன் ஃபிசியாலஜி ஆஃப் த ஆர்கானிசம். ஸோ எது செஞ்சக்கூடாது, இந்த கேரக்டர் எல்லாமே, இந்த கேரக்டர் எடுத்துமே ஓகே. ஸோ சைக்கிள், லைஃப் சைக்கிள், பல்வேறு வாழ்க்கை சுழற்சி நிலைகளோ ஏஜ் வயதோ வித் சேஞ்சஸ் இன் ஃபிசியாலஜி, நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய இயற்பிய மாற்றங்கள்னாலும் ஆர்கான்ஸில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஸோ நியூக்ளிக் ஆசிட்டில் எந்த விதத்து பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படி நடந்த ஏற்பாடு பார்த்தீங்கன்னா, the stability is one of the property of genetic material. நிலைப்புத்தன்மை என்பது ஜெனட்டிக் மெட்டீரியலில் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பண்பு தான். இட் வாஸ் கிளியர்லி எவிடன்ஸ் இன் கிரிஃபித் டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ரொசஸ். கிரிஃபித்தினுடைய டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் கிளியராக இண்டிகேட் பண்ணிக்குது. சரிங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் கிளியர்லி எவிடென்ட் இன் கிரிஃபித் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். கிரிஃபித் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸ்லேயே ஸோ இதை பற்றி எல்லா தகவலும் நியூக்ளிக் ஆசிட்டு பாடியில் என்ன ஆர்கன்ஸ்க்கு எல்லா பற்றிய தகவலும் கிடைத்து விடுகிறது. அதே மாதிரி தான் ஸோ ஹீட் விச் கில்டு த பேக்டீரியா. இப்போ ஒரு ஹீட் இருக்குதுன்னா அது என்ன பண்ணிடும், ஒரு பேக்டீரியாவை கில் பண்ணிடு. டிட் நாட் டெஸ்ட்ராய் சம் ஆஃப் த ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆனால் அப்படி கொன்ன பிற்பாடு கூட heat which killed the bacteria did not destroy some of the pathogen genetic material. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து தடுக்குது. ஸோ கிரிஃபித்தினுடைய டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது கிளியர் எவிடன்ஸாக இருக்குது. இங்கே விச் கில்டு த பேக்டீரியா, ஹீட் வந்து பேக்டீரியாவை கில் பண்ணுது. ஆனால் டிட் நாட் டெஸ்ட்ராய், எதை அழிப்பதில்லைன்னா சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ்லேயே இருக்கக்கூடிய சில பண்புகளை அழிப்பது கிடையாது. ஸோ சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிட் நாட் டெஸ்ட்ராய். ஹீட்டு பேக்டீரியாவை கில் பண்ணதை தவிர அந்த பேக்டீரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸை அழிப்பது கிடையாது. இந்த டிஎன்ஏ த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் being complementary. If it's separated, heating can come together when appropriate condition is provided. அதாவது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது டிஎன்ஏவின் இரு இழைகளும் நிரப்பு கூறுகளை கொண்டவை. அவற்றை வெப்பத்தால் பிரித்தாலும் மீண்டும் இயல்பு சூழல் இணைந்து விடுகின்றன. ஓகே, டிஎன்ஏ டூ ஸ்ட்ராண்ட்ஸ் பீயிங் காம்ப்ளிமெண்ட்ரி, ரெண்டுமே நிரப்பு கூறு கொண்டவை. ரெண்டு இலைகளுமே 2 ஸ்ட்ராண்ட் நிரப்பு கூறுகளை கொண்டவை. இஃப் இட் செப்பரேட், நம்ம பிரித்தாலும் பை ஹீட்டிங், வெப்பத்தை பயன்படுத்தி அந்த 2 ஸ்ட்ராண்டை தனித்தனியாக பிரித்தாலும் கேன் கம் டுகெதர். ஓகே, வென் அப்ராப்ரியேட் கண்டிஷன், சரியான சூழல் வரும்போது ஸோ அந்த 2 மறுபடியும் வந்து டபுள் ஸ்டாண்டர்டு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை மறுபடியும் ஃபார்ம் பண்ணிக்கும். ஃபர்தர் 2'OH group present at every nucleotide in RNA, reactive group that makes the DNA reliable and easily degradable. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவில் உள்ள ஒவ்வொரு நியூக்ளியோடைடிலும் 2' நிலையில் OH குழு இருக்கிறது. 2' நிலையில் 2' அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது
OH குரூப் இருக்குதாம் ஆர்என்ஏவில். சரிங்களா, ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் 2' அப்படிங்கிற நிலையில் OH குரூப்பை வச்சுருக்குது. ஸோ இட் இஸ் ரியாக்டிவ் குரூப். சரியா, இது வந்து ஒரு ரியாக்டிவ் குரூப். இது ஒரு வினைபுரியும் குழுவாகும். ரியாக்டிவ் குரூப்னால் வினைபுரியக்கூடிய ஒரு குரூப். தேட் மேக்ஸ் த டிஎன்ஏ ரிலையபிள். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா டிஎன்ஏவை, சரிங்களா, ஸோ இவை எதிர்வினை புரியும் குழுவா, எதிர்வினையம் ஆதலால் எளிதில் சிதைகிறது. அதனால் ஆர்என்ஏவை வினையூக்கியாகவும் பயன்படுத்தலாம். ஓகே, மேக்ஸ் RNA reliable and easily degradable. Okay, so RNA is also known to be catalytic and reactive. அதனால் ஆர்என்ஏவை நாம் என்ன சொல்லலாம்னா வினையூக்கியாகவும் ரியாக்டிவ், வினையூக்கியாகவும் செயல்படியாகிறது, எதிர்வினையாற்றியாகவும் அறிகிறோம். சரிங்களா, வினையூக்கியாகவும் செயல்படுகிறது, ரியாக்டிவாகவும் செயல்படுகிறது. அப்போது ஆர்என்ஏவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லையும் 2' அப்படிங்கிற நிலையில் OH குரூப் இருக்குது. ஸோ அது வந்து ரியாக்டிவ் குரூப்புன்னு சொல்லும், எதிர்வினையாற்றி மூலக்கூறு அல்லது அமைப்புன்னு சொல்லும். ஸோ அதனால் என்னதுன்னா டிஎன்ஏ லயபிள். சரிங்களா, எப்போ வேணாலும் மென்மையாகி அண்டு ஈஸிலி டிகிரேடபிள், எளிதில் அழிந்து விடக்கூடிய நிலையை பெறுகிறது. டிஎன்ஏ இஸ் கெமிக்கலி மோர் ஸ்டேபிள். வேதிய அமைப்பில் பார்த்தோன்னா டிஎன்ஏ வந்து ஸ்டேபிள், நிலையானது. அதே சமயத்தில் கெமிக்கலி லெஸ் ரியாக்டிவ். அதே மாதிரி பார்த்தோன்னா வேதி அமைப்பில் லெஸ் ரியாக்டிவ். சரிங்களா, குறைந்து எதிர்வினையாற்றக்கூடிய தகுதி பெற்றது. மோர் ஸ்டேபிள் நிலையானது, குறைந்த எதிர்வினையாற்றக்கூடிய லெஸ் ரியாக்டிவ்னு சொல்லுவோம். வென் கம்பேர்ட் டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏவை கம்பேர் பண்ணுறப்போ டிஎன்ஏ ரொம்ப ஸ்டேபிள் நிலையானது. அதே சமயத்தில் கெமிக்கலி லெஸ் ரியாக்டிவ், வேதி அமைப்பில் குறைந்த எதிர்வினையாற்றக்கூடிய தகுதி கொண்டவைகள். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் தைமின் இன்ஸ்டெட் ஆஃப் யூரேசில் இந்த டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏவில் யூரேசிலுக்கு பதிலாக தைமின் இருந்துச்சுன்னா கன்வர்ஸ் எனத்தை வழங்குதுன்னா அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டி டு டிஎன்ஏ. அதனால் டிஎன்ஏவுக்கு அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டி, கூடுதலான வலுவை வழங்குகிறது. டிஎன்ஏவுக்கு கூடுதலான வலுவை வழங்குகிறது. யுரேசிலுக்கு பதிலாக தைமின் இருந்துச்சுன்னா ஸோ அந்த டிஎன்ஏ வந்து ஸ்டெபிலிட்டி கூடுதலாக இருக்கும், வழங்குகிறது. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஹெட்டிங்? தகவல் சேமிப்பு. தகவல் சேமிப்புன்னு சொல்லுவோம். இட் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் மெண்டலியன் கேரக்டர். மெண்டலிய பண்புகளின் அடிப்படையில் தனக்குத்தானே தனக்குள்ளே என்ன பண்ணிக்கும், தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் திறன் கொண்டவைகள். எப்போவுமே ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படின்னா அவைகள் என்ன பண்ணும், இட் செல்ஃப் இன் த மெண்டலியன் கேரக்டர். ஸோ மெண்டலிய பண்புகளின் வடிவில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய திறன் கொண்டவை. ஸோ ஆர்என்ஏ கேன் டைரக்ட்லி கோட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். ஆர்என்ஏ என்ன பண்ண நேரடியாக புரோட்டீனுக்கான குறியீடுகளை செய்கிறது. கோட் ஃபார் புரோட்டீன், புரத உற்பத்திக்கான கோடுகளை செய்கிறது. எனக்கு ஈஸிலி எக்ஸ்பிரஸ் த கேரக்டர். ஸோ அதனால் அது மிக விரைவாக தன்னுடைய பண்பை வெளிப்படுத்துகிறது. ஸோ டிஎன்ஏ ஹவவர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர்என்ஏ ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன். டிஎன்ஏ ஹவவர் டிபெண்ட்ஸ் ஆர்என்ஏ ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன். ஒரு புரோட்டீனை உற்பத்தி செய்வதற்காக டிஎன்ஏவானது டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்என்ஏவை சார்ந்துள்ளது. ஸோ both DNA RNA can act as a genetic material. ரெண்டுமே என்ன பண்ணுது, டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே சரிங்களா மரபு பொருளாக ஜெனட்டிக் மெட்டீரியலாக செயல்படுது. பட் டிஎன்ஏ பீயிங் மோர் ஸ்டேபிள், இருந்தபோது கூட டிஎன்ஏ பிடிக்குது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம், நன்கு நிலையாக உள்ளது. ஸ்டோர்ஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், அவைகள் மரபிய தகவல்களை சேமித்து வைத்துள்ளது. ஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஆனால் ஆர்என்ஏ என்ன பண்ணுதுன்னா மரபியல் தகவல்களை கடத்துகிறது. ஓகே, ஆனால் டிஎன்ஏ என்ன பண்ணு, டிஎன்ஏவோட வேலை
என்னது பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை நிலையாக சேமித்து வச்சுருக்கு. ஆர்என்ஏ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கடத்துது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன். சரிங்களா? வாட்ஸ் நெக்ஸ்ட் டி? திடீர் மாற்றம் மூலம் மாறுபாடுகள் தோன்றுதல். ஸோ இட் ஷுட் பி ஏபிள் டு மியூட்டேட். ஜெனட்டிக் மெட்டீரியல் என்பது திடீர் மாற்றம் அடையக்கூடியது. போது டிஎன்ஏ ஆர் ஏபிள் டு மியூட்டேட். ரெண்டுமே திடீர் மாற்றம் அடையும், பாதிப்படைகிறது. ஆர்என்ஏ பீயிங் அன்ஸ்டேபிள். அதனால் ஆர்என்ஏ வந்து நிலைப்புத்தன்மையற்றது. மியூட்டேட் அட் எ ஃபாஸ்டேட். ஆர்என்ஏ நிலைப்புத்தன்மை இல்லாதனால ஸோ அதில் வேகமாக திடீர் மாற்றம் மியூட்டேஷன் நடக்குது. ஸோ த வைரஸ் ஹேவிங் RNA genome with shorter lifespan can mutate, evolve faster. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏக்கள் வேகமாக திடீர் மாற்றம் அடைகிறது. இவ்வாறு ஆர்என்ஏ மரபு தொகுதியும் குறுகிய வாழ்நாளையும் கொண்ட வைரஸ்கள் வேகமாக திடீர் மாற்றம் அடைகிறது. ஓகே, ஆர்என்ஏ ஜீனோமை கொண்ட ஷார்ட் லைஃப் ஸ்டைல் குறுகிய வாழ்நாளை கொண்ட வைரஸானது மியூட்டேட் ஃபாஸ்ட் வேகமாக திடீர் மாற்றம் அடைகிறது. எவால்வ் ஃபாஸ்டர் புதிதாக உருவாக்கிறது. ஸோ த எபோவ் டிஸ்கஷன் இண்டிகேட் மேலே சொன்ன கருத்துக்கள் அனைத்து என்ன சொல்லுதுன்னா தட் போத் ஆர்என்ஏ டிஎன்ஏ கேன் ஃபங்க்ஷன் அஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆக டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஃபங்க்ஷன் பண்ணுது, மரபு பொருளாக ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறாங்க. டிஎன்ஏ இஸ் மோர் ஸ்டேபிள். ஆக டிஎன்ஏ என்பது நிலையானது அண்ட் இஸ் ப்ரிஃபர்டு ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனட்டிக். இதுதான் தகவல்களை சேமிப்பதற்கு மிக முன்னுரிமை அளிக்கக்கூடிய மூலக்கூறாகும். ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங்.